அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது 2 ஆண்டுகளுக்கு அரையாண்டு அப்படின்னா 4 சைக்கிள் வருமா அப்ராக்சிமேட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல 4 சைக்கிள்னாலே அப்ராக்சிமேட்டா தான் முடிப்போம். அப்படி தேவைப்பட்டா இதுக்கு வரலாம். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா 5000 ரூபாய் 9% அரையாண்டு. அரையாண்டுனா எவ்வளவு வரும்? 4.5% வந்துடும். அரையாண்டு அப்படின்றப்போ பாதி தானே இன்ட்ரெஸ்ட். அப்போ சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3, சைக்கிள் 4 4ஆ பிரிப்போம் அரையாண்டு. ஃபர்ஸ்ட் 5000 ரூபாயில 10% எவ்வளவுமா? 5000 ரூபாய்க்கு 10% 500 ரூபாய். அப்போ 5% 250 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கணும். 5% 250 ரூபாய். அதுல 0.5 25 ரூபாய். 250 ரூபாயில 25 ரூபாயை கழிச்சா 225 ரூபாய். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 225 ரூபாய் கிடைக்குது. அப்போ நல்லா யோசிங்க. அப்படியே கீழே இறக்கிட்டே வந்தோம்னா 4 சைக்கிள்ல என்னதான் வரும்? 225 ரூபாய் வருமா? அப்ப 225 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நமக்கு எவ்வளவு வந்துருச்சு? 900 ரூபாய் வந்துருச்சு. ஆன்சர் 900 ரூபாய் பக்கத்துல வருது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? மேக்ஸிமம் இதானே. அப்ப அந்த 9000 ரூபாய்க்கு சான்ஸ் கிடையாது, விட்டுலாம். அடுத்து ரெண்டாவது சைக்கிள் என்ன பண்ணுவோம்? இந்த 225 ரூபாய்க்கு 4.5% பார்ப்போம்ல. நீங்க 4.5 5% எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டா 10% எவ்வளவு? 22 ரூபாய். அப்ப 5% எவ்வளவு? 11 ரூபாய் வருமா? 10% 22 ரூபாய். அப்ப 5% எவ்வளவு வருது? 11 ரூபாய். 4.5 தானே கேக்குறாங்க. 11 ரூபாயில 1 ரூபாய் கழிச்சா 10 ரூபாய். அப்ராக்சிமேட்டா என்ன பண்ண போறேன்? 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். இப்ப என்ன ஆகும்? இத கீழே இருக்கும்போது 10 ரூபாய். இந்த 10 கால்குலேட் பண்ணிட்டு 25க்கு மறுபடியும் பார்த்தா நமக்கு என்னதான் வரும்? 10 ரூபாய் தானே வரும். அப்ப இங்க இன்னொரு வேல்யூ, சின்ன நம்பர் ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். இப்ப 4ஐயுமே கீழே இறக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 4க்கும் பார்ப்போம். மறுபடியும் என்ன வரும்? 10 ரூபாய். இப்ப இந்த 10 ரூபாய்க்கு எவ்வளவு வருதோ அதுதான் இங்க வரும். இந்த 10 ரூபாய்க்கு அதை விட சின்ன அமௌண்ட் இங்க வரும். ஓகே, பாருங்க. 10 ரூபாயில 1%, 10 ரூபாயில 10% எவ்வளவு? 1 ரூபாய் தானே. அப்ப 1 ரூபாயோட கம்மியான வரப்போகுது. 50 பைசா கூட வராது. அப்ராக்சிமேட்டா எடுத்தோன்னு வைங்க. இங்க ஒரு 50 பைசா, இங்க ஒரு 50 பைசா, இங்க ஒரு 2 50 பைசா. 50 பைசாலன்னு தான் 5 பைசா. ஓகே, அப்ராக்சிமேட் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, 900 ரூபாய் 10 20 30 40 50 60 ரூபாய். 900 ரூபாய் 60 ரூபாய் வந்துருச்சு. 50 பைசாவா? ஒரு 4 50 பைசா, ஒரு 2 ரூபாய். அப்ப 900 60 ஒரு 2 ரூபாய். அதை விட 50 பைசா கம்மியா. அப்ப 900 60 ஒரு 2 எவ்வளவு? 962 பக்கத்துல ஆன்சர் இருக்காமா? 962 ரூபாய் 50 பைசா. அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிள். இப்படி பண்றது பெஸ்ட் வே. இதை உட்காந்து நான் எக்ஸாக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, இந்த கொஸ்டின் பண்றதுக்கே டைம் ஆயிருக்கும். இன்னும் ஸ்பீட் அப் பண்ணணும். ஆன்சர் 962 ரூபாய். சரிங்களா?